என் மைண்ட் நின்றுச்சு. நான் அதே கவனமா இருந்தேன். குரு பக்கத்துல என்னால க்ளோஸ்ல போக முடியல. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு அதிர்வு வந்துட்டே இருந்துச்சு. நான் கீழே காலையில எந்திரிச்சு காஃபி குடிக்கிறது இங்க வருவேன், குரு கிட்டதான் குடிப்பேன். அப்போ உட்காரும்போது இந்த 2 நாளும் காலையில் என்னையே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். திரும்ப ஒரு மயக்கத்துல படுத்திருந்த மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த பேராற்றல் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு மௌன சித்தர் இங்க இந்த சபையில அமர்ந்திருந்த மாதிரிதான் இருந்தது. நான் அப்படிதான் பார்த்தேன் இந்த 2 நாளும். குருவை காணும், அந்த துருன்னு இருக்கிற அந்த குருவை காணும், ஏதோ ஒரு மௌன சித்தர் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. 2 நாளும் வீடே ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஆனந்தமா இருந்துச்சு. ரொம்ப மனசு ரொம்ப 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 இதா இருந்தது. அளவுக்கு அதிகமா இருந்தது இந்த மௌனத்துல நான் உணர்ந்தது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, ஆனா இந்த மௌனம் குருவே ரொம்ப ஆனந்தமான ஒரு நிலையில இருந்ததை நான் பார்த்தேன். இந்த நேரமும் அப்படியே வெளியில போய் உட்காந்துட்டு அப்படியே பாபா மாதிரி நான் சொன்னேன், முதல்ல அந்த சேஷாத்ரி மாதிரி இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு உள்ள பாக்குறேன். எனக்கு சேஷாத்ரியோட குரு பூஜை அப்பதான் ஃபீல் பண்ணேன். ஓ, அது மாதிரி நமக்கு ஒரு நிமிஷம் அந்த காட்சி கொடுத்துருக்காரு குரு ரூபத்துல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி நிறைய அது மாதிரி நான் மௌனத்திலேயே, நானும் என் மனசு மௌனத்திலேயே தான் இருந்தது. எந்த எண்ணங்களுமே எனக்கு ஓடவே இல்லை. அதான் காயத்ரி அம்மாவுக்கு நான் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். என்னோட இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நம்ம அதே டைம்ல நம்மளும் குருவை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கும் அந்த ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதுதான் அந்த குரு மௌனத்துல இருக்கும்போது நம்மளும் மௌனத்துல இருந்து பழகணும்னா ரொம்ப அந்த விஷயம் நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். குருவுக்கு நமக்கு உண்டான கனெக்ஷன் ரொம்ப அதிகமாகும். அதுதான் நான் சொல்றேன். எல்லாம் மௌனம் தான். மௌனத்துல இருந்தோம்னா நமக்கு அது நமக்குள்ள இருக்கிற அந்த இதை நிறைய புரிஞ்சுக்க முடியுது. குரு மௌனத்துல இருக்கும்போது அதோட தாக்கம் நமக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணி நம்மள இறை உணர்வோட கலந்து இருக்க வைக்குது. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். நன்றி.